வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில் ஆகஸ்ட் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ரேவதி அதிகாரிங்க கிட்ட போய் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், என் புருஷன் என்னை கடத்திட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தானே அவரை கைது பண்ணீங்க. ஆனால் என்னை யாருமே கடத்தவே இல்லை. நான் என் புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சி தான் நானே இங்கே வந்திருக்கேன். நீங்கள் என்னடான்னா அவர் மேலே இவ்வளோ பெரிய பழியை போட்டு அவரை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கீங்க. கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு ரேவதி கேட்குறாங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, இங்கே பாருமா, உங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க தான் இவர் மேலே புகாரையே கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இவரை கைது பண்ணியிருக்கோம். நாங்கள் சும்மா ஒன்றும் இவரை கைது பண்ணலை அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, எங்கள் அம்மாவுக்கு ஏற்கனவே என் புருஷனை கொஞ்சம் கூட பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் அவரை பழி வாங்கணும், அவரை என்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னு தான் நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதன்படி தான் அவங்க இப்படி பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, நானும் என் புருஷனுக்கு விவாகரத்து கொடுத்தது உண்மைதான். ஆனால் வக்கீல் 6 மாதம் ஒன்றா சேர்ந்து வாழ சொன்னாங்க. அதற்கு இடையில எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு அப்படின்னா 2 பேருமே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு வக்கீல் சொன்னார். இப்போது நாங்கள் 2 பேருமே சேர்ந்து வாழலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கள் 2 பேருமே பிரிக்கிறது சட்டத்துக்கு ரொம்ப புறம்பானது. நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நீங்கள் யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணுறீங்க? எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, இங்கே பாருமா, நாங்கள் யார் பேச்சையும் கேட்டு இப்படி பண்ணலை. நாங்கள் நேர்மையான முறையில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ இப்போ இந்த இடத்த விட்டு போனால் உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை. நீ மட்டும் தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அது கண்டிப்பாக ரொம்பவே கஷ்டமாயிரும். இப்போது இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு ரேவதியை பேசுகிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இது சரிபட்டு வராது, நான் உங்களுக்கு எதிராக போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு ரேவதி நேராக ஸ்டேஷன் வாசலில் போய் நின்றுக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனை வெளியில் விடுற வரைக்கும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு ரேவதி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அதிகாரிங்க. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, என்ன சார் இது, இந்த லேடி போயிடுவா அப்படின்னு பார்த்தா தொடர்ந்து பெரிய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காளே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ அதிகாரி சொல்கிறாரு, இங்கே பாரு, இந்த லேடி கொஞ்ச நேரம் தான் சத்தம் போடுவா. அதுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அவள் போயிடட்டும், அதுக்கப்புறம் இவனை என்ன வழி பண்ணணுமோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு. ஆனால் ரேவதி அந்த இடத்த விட்டு போகிற மாதிரி தெரியல. அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என் புருஷனை வெளியில் விடுங்க அப்படின்னு சொல்லி ரேவதி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த அதிகாரிங்க. அதே நேரத்தில் ஊர் மக்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாருமா, உனக்கு துணையாக நாங்கள் இருக்கோம். இது மாதிரி அந்த கார்த்தி தம்பி எந்த அளவுக்கு எங்களுக்கு எல்லா வகையிலையும் உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, அந்த நன்றியும் இருக்குது. ஸோ நாங்கள் கண்டிப்பாக அவருக்கு எப்போவுமே உறுதுணையாக இருப்போம். அவர் வெளியில் வர வரைக்கும் நாங்களும் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு அதிகாரிங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தி தான் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தா, இப்போ எல்லாருமே சேர்ந்து போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே, இது சரிபட்டு வராது. இவங்களை இந்த இடத்துல இருந்து விரட்டி அடிச்சாதான் சரிபட்டு வரும் அப்படின்னு அதிகாரிங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த இடத்தை விட்டு போக போறீங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொன்னதை கேட்டுட்டு ஊர் மக்கள் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நீங்க பண்றது எல்லாமே சட்டத்துக்கு புறம்பானது. எங்க வீட்டு பொண்ணு அந்த பையன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறா. ஆனா நீங்க அவங்க 2 பேருமே பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்க பண்றது ரொம்ப சட்டத்துக்கு புறம்பானது. நீங்க இப்ப எங்க கார்த்தி தம்பியை வெளியில விடலை அப்படின்னா கண்டிப்பா இங்க மிகப்பெரிய பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இதை கேட்டதும் அதிகாரிங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா இது, இவனுங்க இப்படி பேசுறானுங்களே, ஒருவேளை இவனுங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்னு அதிகாரிங்க பயப்படுறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் சொல்றாரு, சார், நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில காலை வச்சுட்டோமோ, இவன் சாதாரண ஆள் அப்படின்னு நினைச்சா இவனுக்காக ஒரு ஊரே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம தேவையில்லாம இந்த இடத்துல காலை வச்சுட்டோமோ, எதுக்கும் ஈஸ்வரி மேடத்துக்கிட்ட சொல்லிட்டு நீங்க இந்த பிரச்சனையிலேருந்தே விலகிக்கிட்டா நல்லது அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, ஆமா, நீ சொல்றதும் சரிதான்,
ஈஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடணும் அப்படின்ட்டு நேராக ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஈஸ்வரி ஃபோனை பார்த்துட்டு என்ன இது அதிகாரிங்க தான் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க, அந்த டிரைவர் பையலை நீங்கள் வெளியில் விடலை இல்லை, அவனை மட்டும் வெளியில் விட்டுறாதீங்க அப்படின்னு. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அவனை கைது பண்ணி கொண்டாந்து வச்சிருக்கேன். ஆனால் இங்கே நடக்கிறதையெல்லாம் பார்த்தா அவனை வெளியில் விட்டு தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஊரே இவனுக்காக வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவனை சாதாரண ஆளு அப்படின்னு சொன்னீங்க, ஆனா இங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு சாதாரண விஷயம் மாதிரி தெரியல. அந்த டிரைவர் பையலுக்கு ஒரு ஊரே வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மேடம் யாரு தான் அவன் அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, யாரா இருந்தா என்ன, அவனை மட்டும் நீங்க வெளியில விடாதீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல நாங்க வந்துட்டு அவரை வெளியில விட போறோம். அவரால் என் வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது? இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய அதிகாரியும் இங்க வந்துட போறாங்க. இந்த ஊர் ரொம்ப பெரிய போராட்டத்துல இருக்கு அப்படின்னு மீடியா ஃபுல்லா பரவிருச்சு. நான் வந்துட்டு அவங்கள வெளியில விட போறேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஐயோ என்னையா சொல்ற? அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா மேடம், இந்த பிரச்சனையில நான் தலையிட விரும்பல, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போனை கட் பண்ணிடுறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறத பார்த்துட்டு சந்திரா கேக்குறாங்க, அக்கா என்னாச்சுக்கா, உன் முகமே சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, அங்க ரேவதி ஊர் மக்களோட சேர்ந்து போயிட்டு ஸ்டேஷன் வாசல்ல நின்றுகிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காளாம். அந்த அதிகாரி பயந்து போய் அந்த டிரைவர் பையில ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ அக்கா என்ன சொல்ற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றதை கேட்டுட்டு ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி, அந்த டிரைவர் பைய ரொம்ப பெரிய ஆளு, இதுக்கு மேல என்னால எதுவும் பண்ண முடியாது, அவனை ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாண்டி. இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, அக்கா பாத்தியாக்கா அவனோட பணத்தை வச்சுக்கிட்டு எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்துறான் பாத்தியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அப்போ இன்னொரு பக்கம் அதிகாரி நேரா வெளியில வரும் பொழுது பெரிய அதிகாரி ஒருத்தர் வந்துடுறாரு. அவரை பார்த்ததும் இங்க உள்ள அதிகாரி ஷாக் ஆகி, சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு, யோ என்னையா பண்ற, நீ பண்ற வேலை மொத்த மீடியாவும் போட்டு என்ன அவ்வளோ பேச்சு பேசுறாங்க, என்னையா பண்ணி வச்சிருக்க, அந்த பொண்ணு தான் அந்த பையன் கூட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்லுது, விருப்பத்தோட தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றது, நீ வந்து அவன் மேல பொய் கேஸ் போட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவ, ஏன்டா நீ இப்படி பண்ண அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சாரி சார் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, நீ காசுக்காக தானே இப்படி பண்ண, எவ்வளோ வாங்கின அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சார் சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க சார், நான் அவனை இப்பயே வெளியில விடுறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல உன்கிட்ட யார் காசு கொடுத்து இப்படி செய்ய சொன்னது, ஃபர்ஸ்ட்டு அவங்கள காட்டி கொடு, அதுக்கப்புறம் உன் வேலை இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுறேன். இதை கேட்டதும் அவர் சொல்கிறாரு, சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இப்போ சொல்ல போறியா இல்லையா, நீ சொன்ன அப்படின்னா கண்டிப்பாக உன்னை விட்டுருவேன் அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சார் யார் வந்துட்டு அப்படி பொய்யான புகார் கொடுத்தது அப்படின்னு எனக்கு தெரியும் சார். அப்போ அவர் கேட்குறாரு, யாருமா. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சார் என் அம்மா தான் சார் அப்படி ஒரு போலியான புகாரை கொடுத்தாங்க. இது கேட்டதும் அவரு ஷாக் ஆகுறாரு. என்னது உங்க அம்மாவா? இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப தான் திமிரு. எப்படி பெத்த பொண்ணோட புருஷன் மேலேயே இப்படி பழி சொல்றாங்க. அப்ப ரேவதி சொல்றாங்க, சார் எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு சார். அந்த பிரச்சனையால எங்க அம்மாவுக்கு என் புருஷனை சுத்தமா பிடிக்காம போயிட்டு சார். எப்படியாவது அவரை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க சார். அதை வச்சுதான் எங்க அம்மா வந்துட்டு என் புருஷன்கிட்ட இருந்து என்னை பிரிச்சு வச்சிருக்காங்க சார். நீங்க தான் வந்துட்டு எப்படியாவது எங்க அம்மாவுக்கு ஒரு புத்திமதி சொல்லணும். அவங்கள ஒரு நாளாவது நீங்க கொண்டாந்து அடைச்சி வச்சிருந்தாதான் எங்க அம்மாவுக்கு புத்தி வரும் அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, இங்க பாருமா இது ரொம்ப பெரிய விஷயமே. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, இல்ல சார், அவங்கள கைது பண்ணா மட்டும்தான் அவங்க திருந்துவாங்க, மற்றபடி அவங்க திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை சார், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்றாரு, சரிம்மா நீ சொல்றதுனால அவங்கள கைது பண்ண நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஈஸ்வரிய கைது பண்றதுக்காக நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு ரேவதியும் சேர்ந்து போறாங்க. அங்க போயிட்டு அதிகாரிகளும் ரேவதியும் வந்து நிக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, சார் என்னாச்சு சார், எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, மேடம் உங்க மேல உங்க பொண்ணு வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க, உங்களை கைது பண்றதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. என்னது, என்ன கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன் சார். அப்போ அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பொண்ணுக்கு வந்துட்டு அவங்க புருஷன் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது ஆசை. பட் நீங்க வந்துட்டு உங்க பொண்ணை வந்து அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் மேல போலியான புகார் கொடுத்து அவரை
அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களை நாங்கள் கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், எங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ணதுக்காக. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன பண்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தானே தண்டனை அனுபவிக்கணும். தப்பே பண்ணாத என் புருஷன் மேலே எவ்வளோ பெரிய பழியை போட்டு அவரை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்தீங்க. ஸோ அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிக்கணும்ல, அதுக்கு தாம்மா இப்படி பண்ணேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவ அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் எனக்கு பண்ணது மிகப்பெரிய துரோகம். ஸோ அந்த துரோகத்துக்கு தான் நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணேன். இப்போ அதிகாரிங்க பேச்சை நீங்கள் கேட்டு தானே ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவ அப்படின்னு. அதே நேரத்தில் அதிகாரி நேராக ஈஸ்வரியை பார்த்து, மேடம் எங்கள் கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணை வந்து நீங்கள் மிரட்டுறீங்க அப்படின்னா இன்னும் என்னெல்லாம் அந்த பொண்ணை மிரட்டி வச்சிருப்பீங்க. ஸோ உங்களை நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னு ஈஸ்வரியை கைது பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, நீங்கள் பண்ண தப்புக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிக்கிறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போ சந்திரா நேரா அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா உன் பொண்ணு எப்பேற்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு. ஆனால் அவள் இப்படி பண்ணுவா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைக்கா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்கிறாங்க, சந்திரா நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே சந்திராவும் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா ஈஸ்வரியை வந்துட்டு அதிகாரிங்க பிடிச்சிட்டு போகிறாங்க. அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டு நேராக ஈஸ்வரி கிட்ட, உங்கள் பெத்த பொண்ணுக்கெல்லாம் எப்படி தான் உங்களுக்கு துரோகம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சோ, ஸோ அதுக்கு தான் உங்களை கைது பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு இதை பார்த்துட்டு, அப்பாடா இப்பயாவது அம்மா எப்படியாவது திருந்தனா பரவாயில்ல அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. பட்டு ஈஸ்வரி எப்படியும் திருந்துறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே இல்லை. இதை வந்து நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் அப்கமிங் எபிசோடில் நடக்க போகுது. ஈஸ்வரியை வந்துட்டு அதிகாரிங்க பிடிச்சிட்டு வந்துட்டு அடைக்கிறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு வெளியில் வராரு. ஹீரோ நேராக அவங்க அத்தையை பிடிச்சிட்டு வந்து அடைச்சதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நேராக அவங்க அத்தைக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கத்த, இதுக்கு தான் சொன்னேன் ஆரம்பத்துலேருந்து அவசரப்பட்டு முடிவெடுக்காதீங்க, கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க அப்படின்னு உங்ககிட்ட நான் எத்தனை தடவை சொன்னேன். பட் நீங்கள் கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையை அனுபவிக்கிறீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, போது நிப்பாட்டு, இதுக்கப்புறமா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பயங்கர கோபத்தோட பேசுகிறாங்க. அப்புறமா ஹீரோ இங்கேருந்து வெளியில் வந்துட்டு அதிகாரிங்களை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நான் போன பிறகு தயவு செஞ்சு எங்கள் அத்தையை வெளியில் விடுங்க. அதுக்கு அதிகாரி சொல்கிறாரு, சரிங்க சார் அவங்கள வெளியில் விடுறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ நேராக ரேவதியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனதும் ஹீரோ ரேவதியை பார்த்து, ரேவதி இருந்தாலும் அத்தை மேலே இவ்வளோ பெரிய பழிய போட்டது தப்பு. அத்தை எந்த வகையிலையும் தவறு பண்ணாதவங்க, அவங்க மேலே நீ இவ்வளோ பெரிய பழிய போட்டிருக்க கூடாது. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா அதுக்காக அம்மா இப்படி பண்ணுறது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? உங்களையும் என்னையும் பிரிக்கிறதுக்காக அம்மா என்ன எல்லைக்கு வேணாலும் போவாங்களா? அது எல்லாத்தையும் என்னால் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் அப்படி இறங்கினேன். நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உங்களை எந்த அளவுக்கு அவமானப்படுத்தினாங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் என்னால் தாங்கிக்க முடியலை, அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. உடனேயே ஹீரோவும், சரி ரேவதி, என் மேலே உள்ள பாசத்துக்காக தான் நீ இப்படி பண்ண அப்படிங்கிறத நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல ரேவதியும் சரிங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா ஈஸ்வரியை வந்துட்டு சந்திரா எப்படியாவது ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வராங்க. வந்துட்டு நேராக அவங்க அக்காவை பார்த்து, அக்கா நானும் எத்தனை பேர் வக்கீல்கிட்டயோ பேசிட்டு பார்த்தேன், ஆனால் யாருமே ஒத்து வர மாட்டேங்கிறாங்க அக்கா, இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட சதிக்கா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரியை இன்னும் வந்துட்டு ஏற்றி விடுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.